சைனா அருணாச்சல் பிரதேச தன்னோட ஏரியான்னு ஏன் சொல்லணும்? காரணம் என்ன தெரியுங்களா? இப்போ சைனாவோட நம்பிக்கை என்னன்னா, இங்க அருணாச்சல் பிரதேஷ்ல சில போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு இங்க டிபெட் ஒரு பார்ட்டா இருந்துச்சுன்னு. சோ இப்ப டிபெட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சைனாவோட கண்ட்ரோல். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிபெட் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இதுவும் எனக்கு தான் சேர்ந்ததுன்னு ஒரு லாஜிக் சொல்றாங்க. பேர் இன்னொன்னு வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? சவுத் டிபெட் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அவங்க ஊர் மேப்லயும் போட்டிருக்காங்களாம். அப்போ இது நிஜமாவே இது டிபெட்க்கு ஒரு பார்ட்டா இருந்துச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இந்தியா இங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்லிடுச்சு தெரியுமா? இல்லவே இல்ல. இந்தியா சொல்றது என்னன்னா, டிபெட் என்னைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்ததே இல்ல அப்படின்றாங்க. அப்போ இந்த பார்டர் டிஸ்பியூட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் பேக் போனோம். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா இந்த டிபெட்டோட பார்டர் லைட்டா டச் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த டிபெட் மேல சைனாக்கும் ஒரு கண்ணு இருந்துச்சு, பிளஸ் இங்க இருந்து வந்த ரஷ்யாவுக்கும் ஒரு கண்ணு இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு லைட் அவங்க அப்ப என்ன யோசிச்சாங்க தெரியுங்களா? ஒருவேளை நேரடியாவே, ஏன்னா இப்ப நம்ம இங்க இருக்கோம், சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர் டச் இருந்தா ஃபியூச்சர்ல கான்ஃபிளிக்ட் ஏதாவது கொஞ்சம் அதிகமாகுமோ அப்படின்னு. அப்போ பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 1913 to 14ல ஷிம்லா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவும் சைனாவும் உட்காந்து அவங்க ஒரு லைன் பிக்ஸ் பண்றாங்க. அந்த லைனுக்கு வச்ச பேரு தான் மெக்மஹன் லைன். இதுல அருணாச்சல் பிரதேசம் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஒரு பார்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. பிளஸ் டிபெட்டும் அவங்க இந்த விஷயத்துல சைன் பண்ணிட்டாங்க. அப்போ சைனா அதை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இங்கதான் சைனாக்காரன் ஒரு ட்விஸ்ட் வச்சான். ஏன்னா சைனாவோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ண, ஆரம்பத்துல சைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு, இல்ல இதை நாங்க டிசைட் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்டான்னு கேட்டா, டிபெட்க்கு என்ன உரிமை இருக்கு அவங்களோட பார்டரை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு நானுங்க. அப்ப சைனா அந்த சமயத்துல எதுவுமே பண்ணலையா? அந்த சமயத்துல பிரிட்டிஷ் இந்தியா செம்ம பவர்ஃபுல்லா இருந்தாங்க. சோ சைனா எதுக்கு சும்மா நம்ம போய் வீணா இது பண்றதுன்னு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. சோ இங்க ஒரு கொஸ்டின் வரும். சோ அப்ப 1913 to 14ல அமைதியா இருந்துட்டு இப்ப இதெல்லாம் ஏன் மறுபடியும் மாறுது அப்படின்னு. அதாவது 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி அதுல இருந்து ஒரு 3-4 வருஷத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1950ல சைனா டிபெட் மேல ஒரு அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அப்போ கம்ப்ளீட் கண்ட்ரோல் சைனா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா இருந்துதான் அருணாச்சல் பிரதேஷ் மேல இல்ல இது எங்களுக்குன்னு ஆரம்பிச்சாங்க. சரி, இவங்க இந்த மாதிரிதான் உள்ள இந்த மாதிரி பண்றானுங்களே அப்படின்னு. அப்ப இந்தியாவோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னவா இருந்துச்சு? இந்தியா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அருணாச்சல் பிரதேஷ் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இருந்தது இல்லை. ஆனா ஏன்னா அங்க இருக்கிற அந்த காடு, மலை, அங்க இருக்கிற அந்த ட்ரைபல் அண்ட் கம்யூனிட்டிஸ், இந்த இடம் இதெல்லாமே பிக்ஸ்ட் பவுண்டரி எல்லாம் இல்ல. சோ பிரிட்டிஷ் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த லைனே டிரா பண்ணுச்சு. அது வரைக்கும் அபிஷியலா அவங்க வரதும் போறதுமா தான் இருந்துச்சு. அப்போ இந்த டிபெட்டும் இந்த டாலை லாமா இந்த கனெக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு வரும். இங்க இந்த டவாங் மாதிரி இருக்கிற இந்த பிளேஸ்ல இங்க இருக்கிற மக்கள் டிபெட்டினோட, அதாவது இங்க இருக்கிற இந்த புத்திசம ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதனால இந்த டாலை லாமால மேல இருக்கிற ரிலிஜன் மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்தியா என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு ரிலிஜன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கணும்னு ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அதாவது இந்தியா மத்த நாட்டுக்கு தான் அப்படி எல்லாம் சொல்லும், சொந்த நாட்டுக்கு அப்படி எல்லாம் சொல்லாது. அது வேற விஷயம் விட்டுருங்க. டிபெட்டன்ஸ் எப்பவுமே இங்க இருக்கிறவங்க எப்பவுமே அருணாச்சல் பிரதேச ஒரு கவர்னன்ஸ் பண்ணதே இல்லைன்னு நம்ம இந்தியா சொல்லுது. அப்போ இந்த விஷயம் எல்லாம் கடைசியா எங்க தான் போய் நின்னுச்சு அப்படின்னு ஒண்ணு வருது. இந்த அன்ரிசால்வ்ட் டிஸ்பியூட்டோட காரணமானதே எப்பனா 1962ல இங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு வார் நடந்துச்சுல்ல. அங்க அந்த 2 ஃப்ரண்ட் இருந்துச்சு பாருங்க. ஒன்னு இந்த மெக்மோகன் லைன், அதாவது அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட வர்றது, அப்புறம் இன்னொன்னு இந்த அசிகாச்சின் அப்படின்னு சொல்ற இந்த லடாக் கிட்ட ஒண்ணு வருது. இன்னைக்கும் இந்த டிஸ்பியூட் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இந்தியா என்ன சொல்லுது, லைன் பார்டரா அவங்க நம்புறாங்க. சைனா என்ன சொல்லுதுன்னா, இந்த அருணாச்சல் பிரதேச இதே மாதிரி சவுத் டிபெட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சோ இது டிஸ்பியூட் இன்னுமே போறனால இது எப்போ தீர்வு வரும்னு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இது வருங்காலத்துல இது ஏதாவது ஒரு சுமூகமா போகுமா, இல்ல இந்த சவுத் டிபெட்னு சொல்லப்படுறத இதை வச்சு இது அடுத்த போருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ யாருக்குன்னா தேவைப்பட்ட ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. See you on the next video. Bye. Take care.